ஹாய். நைட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் சகர் சாப்பிட்றதுக்காக ஒரு 11:45க்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சமையல் கூட சீக்கிரம் பண்ணிடலாம் போல், ஆனால் என்ன சாப்பாடு வைக்கலான்னு யோசிக்கிறது இருக்குது. ஐயோ, ஒரு 10,000 யோசனை மண்டைக்குள்ள வந்துடுது. இது பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, ஃப்ரிட்ஜில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் முடிச்சு விடணுமா, இது என்றைக்கு எக்ஸ்பைரி ஆகுறது, அதுக்குள்ளாடி இதை முடிச்சு விடணும். இப்படி தான் பாதி நேரம் புலம்பியிருக்கேன். கொஞ்சோண்டு சிக்கன் இருந்தது, அதை முடிச்சு விடலான்னு சொல்லிட்டு சிக்கன் தண்ணி குழம்பும் ரசமும் சாதமும் தான் கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். திரும்பி ஒவ்வொன்றா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டு இதை தான் ஒரு குழப்பமாகவே புலம்பிட்டு அந்த ஆனியன் கட் பண்ணிட்டு இருந்திருந்தேன். இந்த தண்ணி குழம்புலாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் அம்மா வந்து உளுந்தஞ்சோறுக்கு வச்சு தருவாங்க. சிக்கன்லேயும் வைப்பாங்க, மட்டன்லேயும் வைப்பாங்க. அந்த டைமில் அந்த சாப்பிடாம ஒரு 10,000 குறை சொல்ல வேண்டியது. எதுக்கு இதை வச்சேன் அதை வச்சேன்னு உட்காந்து சீன் போட வேண்டியது. ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு போகும்போது தான் தெரிஞ்சது அதோட அருமை எல்லாமே. ஒவ்வொரு டைமும் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது காலையிலே ஃபோன் பண்ணிடுவேன். நான் இத்தனை மணிக்கு கிளம்புறேன், அத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆயிடுவேன், நான் வந்த உடனே சுட சுட இந்த சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமே நானும் சரி எங்கள் அக்காவும் சரி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது மெனு லிஸ்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவோம். எதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அதெல்லாம் அந்தந்த டைமுக்கு இன்னைக்கு காலையில் இதை பண்ணு, மத்தியானம் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்போம். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்.